ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது நவரசம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்நாக்ஸு. ரொம்ப சிம்பிளான ஓமப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமத்தை பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா 1/2 கிலோ கடலை மாவு. அந்த 1/2 கிலோ கடலை மாவுக்கு ஒரு 100 கிராம்ஸு அரிசி மாவு, பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது போட்டால் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும், அதுக்காக தான் நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அது கூடவே நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்கிற ஓமத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு, கடலை மாவு, ஓமம் எல்லாத்தையுமே நான் ஜலிச்சு வச்சுருக்கேன். அப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம எதுக்கு மாவை ஜலிச்சு வைக்கிறோன்னா, அதில் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெயில் அதை போடும்போது வெடிச்சிரும். அதனால நம்ம ஃபஸ்ட்டே மாவை ஜலிச்சுட்டு அப்புறமா நம்ம இதை பண்ணினா இந்த மாதிரி வெடிக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. பாருங்கள், இதை நல்லா தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். கையில் ஒட்டாமல் வர்றது வரைக்கும் நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் ஒட்டாமல் வருது. நம்ம முதல்ல நிறைய தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டு நம்ம இதை பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வரணும். நல்லா பிசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் கொஞ்சம் எண்ணெயும் விட்டு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. கடலை மாவுங்கிறதுனால கொஞ்சம் கையில் ஒட்ட தான் செய்யும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம விரவுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். நம்ம கையில் எடுத்து அதை எடுக்கும்போது ஒட்டாமல் வரணும். இதுதான் இதோட பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ நான் இந்த அச்சு எடுத்திருக்கேன். இடியாப்பத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற அச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய ஹோலாக இருந்தால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம இடியாப்ப நாளியில் வச்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா இதில் பெருங்காயத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் தேவையில்லை, ஏன்னா நம்ம ஓமம் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை விடணும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை புழிஞ்சிடலாம். எண்ணெய் காயாமல் விட்டோம்னா அது சொத சொதன்னு ஆகிடும், கிறிஸ்பியாக வராது. இப்போ நம்ம ஒரு சைடை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு அதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் தான். நம்ம டக்குன்னு வீட்டில் பண்ணிடலாம், கடலை மாவு இருந்துச்சுன்னா. இப்போ 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். சேம் ப்ராசஸ் நம்ம மறுபடியும் ரிப்பீட் பண்ண போகிறோம். வீட்டிலே பண்ணுற ஹெல்த்தியான ஓமப்பொடி. நம்ம எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணுறோம், ஆனால் நம்ம வீட்டில் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஓமப்பொடி. 2 சைடும் நம்ம திருப்பி போட்டுட்டு அப்புறமா நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக மணக்க ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான். இதை நீங்கள் உடச்சி கூட வைக்கலாம். நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.